எபிசோட் 20. சாமியாரின் மந்திரம். விஜயநகரம் அரண்மனையின் அருகிலுள்ள ஒரு சிற்றூரில் மக்களின் கவலைகள் அதிகரித்திருந்தன. அந்த ஊரின் மக்கள் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்தனர். விளைச்சல் குறைந்தது, மழை வரவில்லை, மேலும் வியாபாரம் சரிந்தது. இதனால் மக்கள் மனமுடைந்தனர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்த சாமியார் ஒருவர் ஊருக்குள் வந்தார். தனக்கென ஒரு அற்புத மந்திரம் இருப்பதாக கூறிய அவர், இந்த மந்திரம் உங்கள் தோல்விகளை தடுக்க உதவும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெறுவீர்கள் என மக்களை நம்ப வைத்தார். மக்கள் அனைவரும் அவரது வார்த்தைகளை நம்பினர். அவரின் மந்திரத்தை பெற மிகவும் ஆர்வமாக இருந்தனர். ஆனால் அதற்கான நிபந்தனை சிறிது கடுமையாக இருந்தது. சாமியார், இந்த மந்திரத்தை பெற ஒவ்வொருவரும் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட விலையுயர்ந்த பொருளை எனக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கை மற்றும் சாமியாரின் குறுகிய ஆசை. மக்கள் சாமியாரின் வார்த்தைகளில் மயங்கினர். ஒவ்வொருவரும் தங்களின் சொத்து மற்றும் தங்க ஆபரணங்களை சாமியாரிடம் கொடுத்தனர். சாமியார் மக்களின் பொருட்களை சேகரித்து மந்திரத்தை வழங்கினார். ஆனால் அந்த மந்திரம் ஒரு சாதாரண வார்த்தை தொடராக இருந்தது. வெற்றி உனது காலடியில். மக்கள் இந்த மந்திரத்தை எங்கும் உச்சரிக்கத் தொடங்கினர். ஆனால் உண்மையில் அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. பலரும் சாமியாரை சந்தித்து விளக்கம் கேட்டனர். சாமியார், நீங்கள் மந்திரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. அதை தொடர்ந்து செய்தால் வெற்றி உங்களை தேடி வரும் என்று மீண்டும் ஏமாற்றினார். தெனாலி ராமனின் வருகை. இந்த செய்தி விஜயநகர அரசரின் காதுகளில் விழுந்தது. அவர் உடனே தெனாலி ராமனை அழைத்தார். இந்த சாமியார் மக்களை ஏமாற்றியிருக்கிறார். இந்த பிரச்சினைக்கு நீ தீர்வு காண வேண்டும் என்று அரசர் கூறினார். தெனாலி ராமன் சாமியாரை சந்திக்க ஓர் யோசனை கொண்டு வந்தார். சாமியாரை பார்க்க அவர், நான் இந்த மந்திரத்தின் மகத்துவத்தை பற்றி கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த மந்திரத்தை வேண்டுமென நினைக்கிறேன். ஆனால் என் திருப்பதிக அஞ்சலியில் நான் உங்களுக்கு சிறந்த பரிசை தரத் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். சாமியார் அதிர்ஷ்டத்துடன் இருகை வெடித்தார். உங்களை போன்றவர்கள் எனக்கு நம்பிக்கை கொடுப்பது பெருமை. எந்த பரிசையும் என் மந்திரத்திற்கு ஏற்றது என்று அவர் மகிழ்ந்தார். தெனாலியின் மறைமுக தீர்வு. தெனாலி ராமன், ஆனால் உங்கள் மந்திரத்தின் சக்தி உண்மையா என்பதை முதலில் நான் அறிய விரும்புகிறேன். எனவே உங்கள் மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து நான் உங்களுக்கே பரிசளிக்கிறேன். உங்கள் வாழ்வில் வெற்றியை காணவும் உங்கள் செயல்களை நிரூபிக்கவும் அது உதவும் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் சாமியாரை நெருக்கடிக்கு உள்ளாக்கின. அவர் மிகவும் தயக்கமாக, அந்த மந்திரம் எனது வாழ்விற்கு தேவையில்லை. அது மக்களுக்கு மட்டுமே பயன்படும் என்று கூறினார். தெனாலி ராமன் அதற்கு, மக்களிடம் நீ கூறியது உண்மையாக இருந்தால் நீயே அதை உச்சரிக்கவும் உன் வாழ்வில் வெற்றி பெறவும் வேண்டியது தவிர வேறு எதையும் தேவையில்லை. அதனால் மந்திரத்தின் சக்தியை நிரூபி, மக்களின் நம்பிக்கையை தக்கவைத்துக்கொள் என்று கூறினார். மக்கள் இதை பார்த்து உண்மையை புரிந்து கொண்டனர். சாமியார் மக்களை ஏமாற்றி தங்க பொருட்களை எடுத்ததை ஒப்புக்கொண்டார். அவர் தன் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டார். மக்களின் பொருட்களை அவர்களுக்கு திருப்பி வழங்கி அந்த ஊரை விட்டு ஓடினார். தீர்மானம். தெனாலி ராமன் தனது விவேகத்தால் மக்களை மீண்டும் சந்தோஷமாக்கினார். மக்கள் அரசரின் நீதியை பாராட்டினர். தெனாலியின் அறிவு மற்றும் தைரியம் மக்களின் மனங்களில் இடம் பிடித்தது. இதனால் சாதாரண சொற்கள் மட்டும் வெற்றியை தர முடியாது. கடின உழைப்பும் நேர்மையான முயற்சியும் தான் தோல்விகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற முக்கிய பாடம் மக்களுக்கு கிடைத்தது.